வணக்கம், நான் உங்கள் சுந்தரராஜன். 11th ஸ்டாண்டர்ட் ப்ளூ பிரிண்ட் பார்க்க போகிறோம். அதே போல் 11th ஸ்டாண்டர்டில் 2025 என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்பாங்கன்னு எக்ஸ்பெக்டேஷன் கொஸ்டின்லாம் எதிர்பார்க்க போகிறோம். சரி, வாங்க போய் பார்க்கலாம். 11th ஸ்டாண்டர்ட் ப்ளூ பிரிண்டில் இதெல்லாம் பாருங்கள். யூனிட்ஸ் நம்ம 2 யூனிட் எழுதியிருக்கிறோம். இப்போ யூனிட் 1ல் 2 மார்க் வந்து எக்ஸசைஸ் 1.1 1.3 அதுக்கு முன்னாடி இருக்கிற எக்ஸாம்பிள் சம். இது எல்லாமே யோசிக்குங்க. எக்ஸசைஸ் மட்டும் தான் போட்டிருப்பேன். அப்படின்னா எக்ஸாம்பிள் சம்மும் பார்க்கணுன்னு அர்த்தம். இப்போ இந்த 2 மார்க்கில் 1 NCனா நாட் கம்பல்சரிஸ். இல்லை 2 மார்க் கேட்பாங்க, கேட்காம விட்ருவாங்க. அதுக்கு பேர் அதுக்கு மீனிங். அப்படி 3 மார்க் வந்துட்டிங்கன்னா எக்ஸசைஸ் 1.3ல் கேட்குறாங்க. கண்டிப்பாக ஒரு 3 மார்க். சின்னா கம்பல்சரியாக ஒரு 3 மார்க் கேட்குறாங்க. 5 மார்க் வந்துட்டிங்கன்னா எக்ஸசைஸ் 1.2 1.3ல் கேட்குறாங்க. கம்பல்சரியாக ஒரு 5 மார்க் கேட்குறாங்க. 2025ல் நமக்கு எந்த எக்ஸசைஸ் எதிர்பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 1.2ல் எக்ஸசைஸ் சம்மு எதிர்பார்க்கலாம். அப்படியே யூனிட் 2 வந்துட்டிங்கன்னா ஒரு சம்மு கேட்பாங்க, கேட்காம கூட வைப்பாங்க 2 மார்க்கில். எக்ஸசைஸ் 2.1 2.4 2.9 இதில் தான் கேட்குறாங்க. 3 மார்க்கில் கண்டிப்பாக ஒரு சம் கேட்குறாங்க. எக்ஸசைஸ் 2.5 2.9 2.11. 5 மார்க்கில் 1 ஆர் 2 ரெண்டு ஒன்று கேட்குற சேர்த்து 2 கூட கேட்குறாங்க. இப்போ எந்தெந்த எக்ஸசைஸ்லாம் இம்பார்ட்டன் கொடுக்கணும் பாருங்கள். 2.4 2.5 2.8 2.9 2.12. இப்போ நம்ம 2025 என்ன எதிர்பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 2.4 வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்து யூனிட் 3ல் பார்த்தீங்கன்னா ஒரு சம்மு 2 சம்மு கேட்குறாங்க 2 மார்க்கில். 3.5 3.6 3.11 கேட்குறாங்க. அதே போல் 3 மார்க்கில் 1 ஆர் 2 கேட்குறாங்க. எக்ஸசைஸ் 3.3 3.5 3.6 கேட்குறாங்க. 5 மார்க்கு 2 சம்மு கம்பல்சரியாக கேட்குறாங்க. எக்ஸசைஸ் 3.3 3.4 3.7 3.9. ஸோ மெயினாக நேப்பியர் தேரம் கட்டே இருக்கிறாங்க. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வட்டம் நம்ம என்ன எக்ஸசைஸ் எதிர்பார்க்கலாம்னா எக்ஸசைஸ் 3.6 கொஞ்சம் எதிர்பார்க்கலாம். அடுத்து யூனிட் 4 வாங்க. 1 ஆர் 2 மார்க் கேட்குறாங்க. 4.1 4.3ல் கேட்குறாங்க. கண்டிப்பாக ஒரு 3 மார்க் கேட்குறாங்க. எதில் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 4.2ல் தான் கேட்குறாங்க. அடுத்து 5 மார்க் வந்துட்டிங்கன்னா ஒரு 5 மார்க் கம்பல்சரியாக கேட்குறாங்க. இப்போ எக்ஸசைஸ் 4.2 4.4 இது 2 எக்ஸசைஸ் தான் மாற்றி மாற்றி கேட்குறாங்க. அப்போ நம்ம இந்த வட்டம் எக்ஸசைஸ் 4.2 நல்லா பார்த்தா போதுமாக இருக்கும். அடுத்து யூனிட் 5 பார்த்தீங்கன்னா ஒரு சம்மு கூட நாட் கம்பல்சரிஸ் கேட்பாங்க, கேட்காம விட்ருவாங்க 2 மார்க்கில். 5.2 5.4 2 எக்ஸசைஸ் பார்க்கலாம் நீங்கள். 3 மார்க்கில் வந்து அதுவும் நாட் கம்பல்சரியாக இருக்குது. 5.1 5.3 5.4ல் கேட்குறாங்க. 5 மார்க் கூட பர்சனல் கேட்குறாங்க, கேட்காம விட்டுறாங்க. அதுவும் நாட் கம்பல்சரியில் இருக்குது. எக்ஸசைஸ் 5.2 5.4ல் தான் 5 மார்க் கேட்பாங்க. ஸோ ஒருவேளை நம்ம இந்த வருஷம் என்ன எதிர்பார்க்கலாம் கேட்டிங்கன்னா எக்ஸசைஸ் 5.2ல் எதிர்பார்க்கலாம். அடுத்து யூனிட் 6 வந்துடுங்க. யூனிட் 6ல் 2 மார்க்கு 1 ஆர் 2 கேட்குறாங்க. அது எந்த எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா 6.4. 3 மார்க் வந்து கேட்குறாங்க, கேட்காம விட்டுறாங்க. அப்போ எந்த எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா 6.1 6.2 6.3. 5 மார்க் பார்த்தீங்கன்னா கம்பல்சரியாக ஒரு 5 மார்க் இருக்குது. எக்ஸசைஸ் 6.3 இல்லைன்னா 6.4ல் கேட்குறாங்க. இப்போ இந்த வருஷம் நம்ம எதை எதிர்பார்க்கலாம் கேட்டிங்கன்னா எக்ஸசைஸ் 6.3 எதிர்பார்க்கலாம். அப்போ யூனிட் 7 வந்துடுங்க. யூனிட் 7ல் கண்டிப்பாக ஒரு 2 மார்க் கேட்குறாங்க. எக்ஸசைஸ் 7.2ல் வந்து எதிர்பார்க்கலாம் நீங்கள். அப்படியே வந்தீங்கன்னா 3 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க, கேட்காம விட்டுறாங்க. அப்போ எக்ஸசைஸ் 7.3 7.4 இந்த 2 எக்ஸசைஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அப்புறம் 5 மார்க் கேட்டிங்கன்னா ஒரு கம்பல்சரியாக 5 மார்க் கேட்குறாங்க. எக்ஸசைஸ் 7.1 7.3 7.4. நீங்கள் இந்த வருஷம் எது எதிர்பார்க்கலாம்னா எக்ஸசைஸ் 7.1 சம்மு கொஞ்சம் எதிர்பார்க்கலாம். இப்போ யூனிட் 8 வாங்க. யூனிட் 8 ஒரு 2 மார்க் கேட்குறாங்க, கேட்காம கூட விட்டுறாங்க. எக்ஸசைஸ் 8.2ல் கேட்குறாங்க. எக்ஸாம் சம் 8.4 அடிக்கடி கேட்குறாங்க, நோட் பண்ணி வச்சுக்கணும். 3 மார்க் 1 கம்பல்சரியாக கேட்குறாங்க. எக்ஸசைஸ் 8.3ல் 5 மார்க் 1 கம்பல்சரியாக கேட்குறாங்க. 8.1 இல்லைனா 8.2 8.4. இப்போ இந்த வருஷம் நம்ம எதை எதிர்பார்க்கலாம்னா எக்ஸசைஸ் 8.2ல் நம்ம எதிர்பார்க்கலாம் 5 மார்க்கு. இப்போ யூனிட் 9 வந்துடுங்க. 2 மார்க் வந்து நாட் கம்பல்சரியில் இருக்குது, கேட்பாங்க, கேட்காம விட்ருவாங்க. எக்ஸசைஸ் 9.1 9.2. 3 மார்க் கம்பல்சரியாக கேட்குறாங்க. அப்போ 9.4 9.5 கொஞ்சம் பார்த்தா போதும். 5 மார்க் பாருங்கள் கம்பல்சரி ஒரு 5 மார்க் கேட்குறாங்க. 9.4ல் 9.5ல். இப்போ இந்த வட்டம் நம்ம எதை எதிர்பார்க்கலாம்னா எக்ஸசைஸ் 9.4ல் எதிர்பார்க்கலாம் நீங்கள். யூனிட் 10 வந்துட்டிங்கன்னா ஒரு 2 மார்க் கேட்குறாங்க, கேட்காம இருக்கிறாங்க. எக்ஸசைஸ் 10.2 10.4. அடுத்து பாருங்கள் 3 மார்க்கில் எக்ஸசைஸ் ஒரு 3 மார்க் கண்டிப்பாக கேட்குறாங்க. 10.2 10.3 10.4. 5 மார்க் பாருங்கள் எக்ஸசைஸ் 10.4ல் தான் கேட்குறாங்க. ஒரு சம்மில் 2 சம் கூட எல்லாத்தையும் கேட்டுடுறாங்க. நம்ம வந்து இந்த வட்டம் எக்ஸசைஸ் 10.4க்கு முன்னாடி இருக்கிற எக்ஸாம் சம் பார்த்தா போதும் எக்ஸ்பெக்டடில் கொஸ்டினில். இப்போ யூனிட் 11 வந்துடுங்க. ஒரு 2 மார்க் நாட் கம்பல்சரியில் இருக்குது. 11.2 11.5 11.6ல் பார்க்கலாம் நீங்கள். 3 மார்க் கம்பல்சரியாக 11.4 11.5 11.10ல் இருக்குது. 5 மார்க்கு 1 ஆர் 2 மேக்ஸிமம் 2 கூட கேட்டுடுறாங்க.
எந்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா 11.7 அண்ட் 11.11 கேட்குறாங்க. இந்த வட்டம் 11.11 இருக்கிற சம் நீங்கள் எதிர்பார்க்கலாம் எக்ஸசைஸில். அப்போ யூனிட் 12 வந்துட்டிங்கன்னா 2 மார்க் கேட்குறாங்க, கேட்காம இருக்கிறாங்க. அதனால் 2.1 12.2 பார்த்து வச்சுக்கிறது நல்லது. 3 மார்க் பாருங்கள், கேட்காம இருக்கிறாங்க. எக்ஸசைஸ் 12.3 பாருங்கள். அடுத்து 5 மார்க் ஒன்று கண்டிப்பாக கேட்டுறாங்க, அது எக்ஸசைஸ் 12.4 தான் கேட்குறாங்க. இந்த வருஷம் என்னென்னா எக்ஸசைஸ் 12.4க்கு முன்னாடி இருக்கிற எக்ஸாம்பிள் சம்பவம் எதிர்பார்க்கலாம். ஸோ 11th ஸ்டாண்டர்ட் வந்து நீங்கள் இந்த மாதிரி ப்ளூ பிரிண்ட் போட்டு ஸ்டடி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.